வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஒரு வீடியோ போடுறேன். அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸல் 6ல தான் இப்போ ஒரு வீடியோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப டல்லா இருக்குல்ல லைட்டு. பழங்காலத்துல அந்த குண்டு பல்பு எஃபெக்ட்ல தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இதை ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்கலாமா? நம்ம இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்கா சூப்பரா ஒரு நல்ல பிரைட்டான ஒரு லைட்டா மாத்தலாமா? இப்போ பாருங்க, இப்போ எப்படி இருக்கு பாத்தீங்களா? முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க பழைய குண்டு பல்ப் டு லேட்டஸ்ட் எல்இடி ஒயிட் லைட். இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு பாக்குறீங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி எக்ஸல் 6ல நிறைய லைட்டிங் சேஞ்சஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. அதுல ஒரு மேஜர் சேஞ்ச் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். அதோட வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வந்துடும். இப்போ நான் பண்ண போறது, இப்போ மேல பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அந்த பழங்காலத்துல அந்த குண்டு பல்ப் எஃபெக்ட்ல இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் கலர் லைட்டை லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு எல்இடி லைட்டா நான் மாத்த போறேன். சோ இதுக்கு நான் வாங்கி இருக்கிற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்ராம்ல இருந்து வரக்கூடிய T10 சைஸ் பல்ப் வாங்கியிருக்கேன், ஒயிட் கலர் எல்இடி. அதே மாதிரி இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு குட்டியான ஒரு பல்ப் இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஃபெஸ்டூன் கனெக்டர் எல்இடி பல்ப் அப்படின்னு வாங்க. இப்போ அதையும் நான் எடுத்து காட்டிடுறேன். இந்த ஒர்க்கை நான் ஏன் பண்றேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இப்போ பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு டிம்மா இருக்கு பாத்தீங்களா? ஃப்ரண்ட்ல இப்போ நான் கார் பார்க்ல எல்லா லைட்ஸையும் நான் ஆன் பண்ணியிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா லைட்ஸையும் நான் ஆன் பண்ணதால உங்களுக்கு ஓரளவுக்கு பிரைட்னஸ் உங்களுக்கு தெரியுது. பட் இதே நம்ம ஃபுல்லா நம்ம லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம்னா ரொம்ப டிம்மா தான் இருக்கும். இது லுக் வைஸ் நல்லா இருக்குது. எல்லோ கலர் லைட் லுக் வைஸ் நல்லா இருக்குது. பட் பிராக்டிகாலிட்டி அந்த அளவுக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லைட் பேக் சைடு லைட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டிஐஒய். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டை ஆஃப் பண்ணிடுறோம். இங்க உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா, இங்க ரெண்டு கிளிப் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இந்த ரெண்டு கிளிப்பை தான் நம்ம ரிமூவ் பண்ண போறோம். இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னாலே உள்ள இருக்கிற லைட்டை நீங்க ஈஸியா சேஞ்ச் பண்ணிட முடியும். இதை ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிள். உங்களுடைய நகம் இருக்கு பாத்தீங்களா, நகத்தை வச்சே நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு பிளாட் ஹெட் ஸ்க்ரூ டிரைவர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்க அழகா ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு உள்ள விட்டு நெம்பி வெளில எடுத்தீங்கனாலே போதுங்க, ரொம்ப அழகா வந்துடும். இப்ப அதை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இருக்கிற அந்த செட்டப் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இதை பாப் அப் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு கவர் தாங்க, இது அப்படியே டக்குன்னு உங்களுக்கு வெளியில வந்துடும். ஸோ உள்ள பாருங்க, இதுதான் லைட்டோடைய செட்டப். ஃபர்ஸ்ட் இது நம்ம இவ்வளவு நேரம் ஆன்ல இருந்துச்சு. ஸோ பயங்கர ஹீட் ஆகும். ஏன்னா இது பேசிக்கா ஒரு ஹாலோஜன் லைட்டு. ரொம்ப ஹீட் ஆகும். அதனால கொஞ்சம் நம்ம இதை கூலிங் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை சேஞ்ச் பண்ணிடுவோம். இதை தான் ஃபெஸ்டூன் கனெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த பல்பை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற எல்இடி ரீப்ளேஸ்மெண்ட் பல்பை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அப்படியே சாக்கெட் டு சாக்கெட் ரீப்ளேஸ்மெண்ட் தான். ரொம்ப ஈஸியான ஒரு ஜாப் தான் இது. ஸோ பின்னால நம்ம இப்போ மாத்தியாச்சுங்க. அவுட்புட் பாருங்க, நல்லா ஒயிட் கலர்ல நல்லா பிரைட்டாவே இருக்கு பாக்குறதுக்கு. லுக்கும் நல்லா அப்கிரேட் ஆகியிருக்கு. இப்போ ஃப்ரண்ட்ல நம்ம மாத்த போறோம். இங்க நான் ஒண்ணு கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த இடத்துல நம்ம ரிமூவ் பண்றோம் பாத்தீங்களா, இதுதான் நம்ம ரிமூவ் பண்ண அந்த பேனல். இது கொஞ்சம் டைட்டா தாங்க ஃபிட் ஆயிருக்கும். இந்த மாதிரி இது அழகா ஃபிட் ஆகியிருக்கும். இந்த ஃபிட் பண்ணும்போது மட்டும் இதை நீங்க எடுக்கும் போது இங்க ஒரு கிளிப்பு, இங்க ஒரு கிளிப்பு, இந்த ரெண்டு கிளிப் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல இப்படி அழகா இப்படி மேட்ச் ஆகும். இந்த இடத்துல ஒரு கிளிப் இருக்கு, அதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு இதை நீங்க இப்படி புல் பண்ணீங்கனாலே அழகா உங்களுக்கு வந்துடும். இந்த இடத்துல ஒரு ராடு மாதிரி ஒண்ணு இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஒரு ராடு மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு ராடுல இந்த ரெண்டு க்ரூவ்ஸ் உள்ள போயிருக்கும், இப்படி இருக்கும். இதுதான் உங்களுக்கு இப்படி இப்படி வர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுதான் அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணினா எரியும், ஆஃப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகும். இதுல மட்டும் ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு இருக்குங்க. இந்த இடத்துல இந்த ரிஃப்ளெக்டார் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா தான் உங்களால இந்த பல்ப் எடுக்க முடியும். ஆக்சுவலி இதுவே இப்போ அவ்வளவு ஹாட்டா இருக்கு. அதனால கொஞ்சம் இது கூல் ஆனதுக்கு அப்புறமா இதை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இருக்கிற பல்பை நம்ம மாத்திடுவோம். இதை ஜஸ்ட் நீங்க புல் பண்ணீங்கனாலே வந்துடும். இப்ப அந்த ஸ்டெப் தான் நம்ம பண்ண போறோம். பழைச எடுத்தாச்சு, எடுத்துட்டு புதுசா இப்ப இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ப்ராசஸ் கம்ப்ளீட்டடுங்க. நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நல்ல இலுமினேட் ஆகியிருக்கு. நான் என்னோட ஃபிளாஷ் லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஃபிளாஷ் லைட் ஆஃப் பண்ணும்போதும் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு இலுமினேஷன் வண்டிக்குள்ள கிடைக்குது அப்படின்னு.
நல்லா வந்து ஒரு பிரைட்டா இருக்குது, நல்லா ஒயிட்டாவும் இருக்கு பாக்குறதுக்கு. இப்ப நம்ம வெளியில போயிட்டு நம்ம காரை வந்து அன்லாக் பண்ணி லாக் பண்ணுவோம். அப்ப என்ன எஃபெக்ட் இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நான் வண்டியை லாக் பண்ணியாச்சு. அன்லாக் பண்ணும்போது அந்த ஒயிட் லைட்டோட எஃபெக்டை பாருங்க. உள்ள வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்குங்கிறத பாருங்க. அதே மாதிரி டோரை ஓப்பன் பண்ணும்போதும் கீழே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த பிரைட்னஸ் வருதுன்னு பாருங்க. இது வந்து லைட், வேற லைட்டோடைய பிரைட்னஸ்ஸு. இதுதான் வந்து நம்மளுடைய இந்த எல்இடியோடைய பிரைட்னஸ். எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்குன்னு பாருங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ உள்ள பாருங்க எவ்வளோ பிரைட்டா இருக்குன்னு பாத்தீங்களா? முன்னாடி நீங்க வீடியோக்கு முன்னாடி என்ன பார்த்ததுக்கும் இப்பைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு பாருங்க. எனக்கு வந்து நல்ல ஒரு இலுமினேஷன் கிடைக்குது. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம டச் பண்றோம் இல்லையா, டச் பண்ணும்போது சுத்தமா ஹீட்டே இல்லை. ரொம்ப நேரம் ஓடினா கூட வந்து உங்களுக்கு இது வந்து ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி பவர் வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணாது. பொதுவாகவே வந்து இந்த வண்டியில வந்து நீங்க இன்கேஸ் நீங்க இந்த கேபின் லைட்ஸை வந்து நீங்க ஆஃப் பண்ண மறந்துட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் கழிச்சு இது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். அப்படியே நீங்க வந்து ஃபுல் டைம் நீங்க வந்து ஓட விட்டாலும் இதுல வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ தைரியமா நீங்க யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்க போறது கிடையாது. ப்ராடக்டும் நல்லா இருக்கு. பின்னாடியே உங்களுக்கு தெரியும் பாருங்க, நல்லா வந்து ஒரு ஒயிட் லைட் வந்து த்ரோ நல்லா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நான் வாங்கின அத்தனை ப்ராடக்ட்ஸையும் நான் வந்து என்னுடைய ஸ்டோர் லிங்க் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸ்டோர்ல வந்து கூகுள் ஷீட்ஸ் இருக்கும், அதுல போய் பாருங்க. அதுல வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் லிங்க் பண்ணியிருப்பேன். மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா அந்த நோட்டிபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வச்சிருங்க. இதுக்கு அடுத்து ஒரு தாறுமாறான ஒரு அப்கிரேட் வருது. ஆல்ரெடி நான் ஒரு நல்ல அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோட எண்டில் நான் அதுக்கான ஒரு ஸ்பாய்லர் மாதிரியே நான் சொல்லிடுறேன். வரப்போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, XL6 ஃபாக் லைட்ஸை நான் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டேன். முன்ன இருந்த ஃபாக் லைட்ஸ்க்கும் இப்போ இருக்க போகிற ஃபாக் லைட்ஸ்க்கும் செமையான ஒரு டிஃப்ரென்ஸு, தாறுமாறான ஒரு அப்கிரேடு, செம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹைவேஸ்லையா இருக்கட்டும், சிட்டியா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வீடியோவையும் கண்டிப்பாக நான் இன்னும் கொஞ்ச நாள் நான் அப்லோட் பண்ணிடுவேன். அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, இன்னொரு சூப்பரான ஒரு காஸ்மெட்டிக் அப்கிரேட். அது என்ன அப்படின்னா, நம்ம XL6க்கு படில் லேம்ப்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். படில் லேம்ப்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. ஆனா அந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி நம்ம காரோடைய அவுட்புட்டை பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கும். ஒரு ஹை எண்ட் கார்ஸ்ல இருக்க மாதிரி, ஒரு லக்ஸரி கார்ல இருக்கிற மாதிரி ஒரு அவுட்புட் வந்து அந்த படில் லேம்ப்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கும். படில் லேம்ப்ஸ்னா என்ன, எப்படி சூஸ் பண்ணணும், எப்படிலாம் நான் பண்ண போறேன், அது எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் நீங்க பாப்பீங்க. அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். See you.